எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அந்த ஒரு புறால சிவப்பு கலரில் ஒரு துணி சுற்றி இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த கால் இல்லை, விரல்கள் கிடையாது. சரியா? அந்த விரல்கள் இல்லாது அந்த காலோடு பிறந்திருக்குது. அந்த காலோட அந்த ஊனத்தோடையும் தன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே போல் சில குழந்தைகளுக்கு வாய் முறுக்கிக்கிட்டு இருக்கும். காகத்துக்கு அதே போல் தான். இறகு இல்லாத இருக்கும், 2 கால் இல்லாததும் இருக்கும். ஊனம் மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அதுவும் வாழ்க்கையில் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அனுசரணையாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனுஷன்தான் பிரித்து பார்க்குறான், பிரித்து பார்க்குறான், பிரித்து பார்க்குறான், பிரித்து பார்க்குறான், கெடுக்கிறான், ஏளனம் பண்ணுறான், குறை சொல்கிறான். அந்த பாருங்கள் நொண்டி 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 வர்றது அந்த குழந்தை. அது பூனைக்கிட்டே இருந்தோம், மனுஷங்கிட்டே இருந்தோம், இந்த விலங்குகிட்டே இருந்தோம், எல்லார்கிட்ட இருந்தும் வாழணும், அது பறக்கணும், அதோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதான் உண்மை. இறைவன் படைப்பில் எல்லாமே சகஜம். இவங்களுக்குள்ள நான் பார்த்துக்கிட்டே என் தாய் வருவாங்க, மயில். அவங்களுக்கு வாய் மட்டும் தூண்டி மாதிரி இருக்கும், இப்படி கொக்கி மாதிரி இருக்கும், மீன் தூண்டி மாதிரி இப்படி கொக்கி மாதிரி இருக்கும். அவங்க எப்படி இறை எடுத்து சாப்பிடுவாங்க? இப்படி தட்டில் வச்சுருவேன் அல்லது பையோடு வச்சுருவேன், சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு இப்போ அந்த வாயில் சரியாயிடுச்சு. சரிங்களா? எல்லோரும் வாழ்த்துங்க இந்த குழந்தைகளுக்கு, வாயில்லா ஜீவங்களுக்கு இந்த இறையை போட்டு. அந்த ஒருத்தர் பறந்து வர இருப்பாருங்க, ஜல்லுன்னு வர இருப்பாருங்க, எங்கே இருந்தோ பறந்து வரார். இவங்களுக்காக நான் நெல் எடுத்துகிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த நெல் புறம் போட்டேன். பசி, சரியான பசி, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டார். இந்த தட்டில் தான் இருக்குது. இவங்களுக்கு பிஸ்கட்டு, மேரிகோல்டு பிஸ்கட்டு, காலையிலேருந்து 10 ரூபா மேரிகோல்டு பிஸ்கட்டு 2 காலியாக இருக்குது. இது 2வது பிஸ்கட்டு. ஒரு பிஸ்கட்டு முடிஞ்சு, இது 2வது. இது என்னுடைய அன்றாட வேலை. மேலே தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 70 மைல் வேகத்தில் காற்று வீசுனது இந்த புயலில். இந்த படுதாக்கில் தான் இருந்தேன். இதுதான் நான் வாழ்கிற வாழ்க்கை. என் ஐயா இருக்கிறாங்க, இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு. அந்த இருக்கிறாங்க எம்பெருமான். நான் வணக்கம் எம்பெருமான், விபூதியாலே செஞ்ச, கையால் செஞ்ச எம்பெருமான். இவங்க தான். இவங்களுடைய ஆதரவுலையும் துணையிலையும் பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதத்தாலையும் எங்கள் அப்பன் வேலும் சேவலும் என் அப்பன் ஆசையும் எனக்கு காக்குது. எல்லாரும் ஆசையோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.